Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. நாடாளுமன்ற தேர்தல் பணிக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுக்களில் யார் யாரெல்லாம் நிர்வாகிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்ற விவரம் இன்று காலை முதலே தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் தற்பொழுது திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவினை இட்டிருக்கிறார். அதில் தொடங்கியது 2024 தேர்தல் பணி முடிப்போம், வெற்றி வாகை சூடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை அறிவோம். நமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணி தொடங்கிவிட்டது என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையிலும் தேர்தலுக்கு தயாராகும் வகையிலும் திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழு, தேர்தல் அறிக்கை குழு, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழு என்று 3 குழு அமைத்து திமுக சார்பில் இன்று அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தான் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணி தொடங்கிவிட்டது, நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணியை செய்து முடிப்போம், வெற்றி வாகை சூடுவோம், இந்தியா வெல்லும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே எதிர்கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக 28 எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற கூட்டணியை ஒருங்கிணைத்திருக்கிறது. இந்தியா கூட்டணி சார்பில் இந்தியா முழுவதுமே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு என்பது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் ஓரிரு நாட்களில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை என்பதும் நடைபெற இருக்கிறது. இந்த சூழல்ல தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா வெல்லும், நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணி தொடங்கிவிட்டது என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.